இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்கால 32ஆம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கிறோம். ஏழை விதவை பெண்ணின் காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்ட சிந்தனையை நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஒரு அரசன் தன் நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆலயம் ஒன்றை கட்ட விரும்பினார். இதற்காக அவன் ஒரு முடிவெடுத்தான். யாரிடமும் பணம் வாங்காமல் தன் சொந்த பணத்தை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க அவன் நினைத்தான். அதற்காக எவ்வளவு செலவுகள் வரும் என்று திட்டமிட அவன் ஆரம்பித்தான். பல திட்டங்களை தீட்டினான். உலகத்தரம் வாய்ந்த கட்டிட கலைஞர்களை வரவழைத்து அவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தான். அந்த ஆலயமும் மிக அழகாக அற்புதமாக அது அமைந்திருந்தது. அதனுடைய திறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக அரசன் அந்த நாளை தேர்ந்தெடுத்தான். அவனுக்குள் ஒரு பெருமை, இந்த ஆலயத்தை நான் மட்டுமே செலவு செய்து கட்டினேன், இதில் வேறு யாருடைய பங்கும் அதில் இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு அவன் முதல் நாள் இரவு படுக்கப் போகிறான். அவ்வாறு படுக்கப் போகின்ற பொழுது அவனுக்கு ஒரு கனவு ஒன்று வருகிறது. அந்த கனவினிலே ஒரு குரல் கேட்கிறது. மன்னா, நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இந்த பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கு வேறு யாருடைய உதவியும் அதில் ஈடுபடவில்லை, நான் மட்டுமே எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டேன் என்று. ஆனால் உன்னை அறியாமல் அங்கே ஒரு விதவை தாய் ஒருத்தி தன்னுடைய பங்களிப்பையும் இந்த ஆலயத்தின் கட்டுமானத்திற்கு செய்திருக்கின்றார். ஆக அவருடைய பங்களிப்பும் இந்த ஆலயத்தில் இருக்கிறது என்று சொன்ன பொழுது, அது எப்படி சாத்தியமாகும்? எனக்கு தெரிந்து யாருமே உதவி செய்யவில்லையே என்று கேட்ட பொழுது அவன் அந்த கனவில் வந்த அசிரதி சொன்னது, உன் மக்கள் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது பல சமயங்களில் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தோடு அலைந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அருகில் இருந்த ஒரு விதவை தாய் ஒருத்தி அவர்களின் தாகத்தை தீர்த்து வைத்தாள். ஏன், நீர் கூட ஒரு நாள் தாகத்தோடு வந்த பொழுது உனக்கும் அவள் தாகம் தீர தண்ணீர் கொடுத்திருக்கிறாள். அதுவும் ஒரு செயல்தானே. இந்த ஆலயத்திலே பணியாற்றியவர்களுக்கு அதை கொடுத்ததன் மூலமாக அவளும் தன் பங்களிப்பை செய்திருக்கிறாள், அதை மறந்து விடாதே என்ற ஒரு குரல் கேட்டது. அந்த கனவு, அதை நினைத்ததுமே அவன் விழித்து பார்க்கிறான். கனவு கலைந்து விட்டது. நான் எவ்வளவுதான் பணம் இருந்து ஒரு செயலை செய்தாலும் அதில் பல ஏழைகளுடைய பங்களிப்பும் உண்டு என்பதை நாம் பல சமயங்களில் மறந்து விடுகிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதை ஒருபோதும் மறத்தலாகாது. இன்றைய வாசகங்கள் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், எப்போதும் நாம் நம்மையே கடவுள் முன் சரணடைந்து தாழ்ந்த மனதோடும் தாராள மனதோடும் அடுத்தவர்களுக்கு அன்பினாலும் தியாகத்தினாலும் உதவிகள் செய்கின்ற போது, அது எப்பொழுது செய்கின்றோமோ அப்பொழுது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் முழுமையாக ஆசீர்வதிக்கிறார், நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்ற சிந்தனையை தான் நமக்கு இது கொடுக்கிறது. இந்த முதல் வாசகம் முதல் அரசர்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எலியா இறைவாக்கினர் காலத்திலே அந்த பகுதி எங்கும் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. மழை இல்லை, குடிப்பதற்கு நீர் இல்லை, விவசாயம் செய்யவில்லை, அறுவடை இல்லை, இருந்த தானியங்கள் எல்லாம் காலியாகிவிட்டது. இன்னும் பல ஆண்டுகள் இந்த நிலை நீடிக்கப் போகிறது, பஞ்சமானது தலைவிரித்து ஆடப்போகிறது என்ற ஒரு நிலையிலே மக்கள் உணவில்லாமல், பற்றாக்குறையினால், வேலை வாய்ப்பும் இல்லாமல், கையில் பணமும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு தவித்துக் கொண்டிருப்பதை அந்த புத்தகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த வேளையிலே ஆண்டவர் இறைவாக்கினர் எலியாவை அழைத்து, நீ சாரிபாத் என்ற ஒரு நகருக்கு போ, அங்கே ஒரு புறவிடத்து பெண்ணை நீ சந்திப்பாய், அவளோ ஒரு விதவை, அவளும் அவள் மகனும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், அவரை போய் நீ சந்தி என்று சொல்லி இறைவாக்கினருக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகின்றது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இறைவாக்கினர் எலியா சாரிபாத்திற்கு வருகிறார். அந்த விதவை தாயை சந்திக்கிறார். 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். என்ன செய்தி என்று சொன்னார், வறுமையின் காரணமாக தன் வாழ்க்கையை நடத்த முடியாமல்
தானும் வாழ முடியாமல், தான் பெற்ற குழந்தைகளுக்கும் சரியான உணவு கொடுக்க முடியாமல், சரியான படிப்பு கொடுக்க முடியாமல் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? இந்த வாழ்க்கை வாழ்வதை விட நாம் செத்து போவது நலம் என்று சொல்லி அந்த குழந்தையை கிணற்றிலே தள்ளிவிட்டு தானும் குதித்து தற்கொலை செய்து கொண்டாள் என்ற ஒரு செய்தியை பார்த்தேன். இது ஒரு செய்திதான் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே. இதே போல எத்தனையோ சம்பவங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுபோல ஒரு நிலைதான் இந்த சாரிபாத் விதவை பெண்ணுக்கும் ஏற்பட்ட ஒரு நிலை. இந்த வெளியில் இறைவாக்கினர் எலியாவை கடவுள் அனுப்பி, அவளோ ஒரு புறவினத்து பெண், யூத பெண் கிடையாது. அவளை பார்த்தவுடன் அவர் கேட்கிறார், எனக்கு குடிக்க தண்ணீர் கொஞ்சம் கொடுப்பாயா? அவளோ ஒரு வேளையாக விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். இந்த கடவுளுடைய மனிதன் கேட்டவுடனே அவள் அந்த வேலையை விட்டுவிட்டு அவருக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக புறப்பட்டு போகிறாள். அவர் போகின்ற பொழுது இறைவாக்கினர் மீண்டும் அவளை பார்த்து சொல்லுவார், நீ வரும் பொழுது தண்ணியோடு எனக்கு கொஞ்சம் ரொட்டியும் கொண்டு வருவாயா? நான் பசியாக இருக்கிறேன். அப்பொழுது அவள் சொல்வாள், ஐயா, நீர் கடவுளின் தூதரை போல வந்திருக்கிறேன். அந்த வாழும் கடவுளின் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன், உனக்கு கொடுக்க வேண்டாம் என்பது என் எண்ணம் அல்ல. ஆனால் என் இல்லத்தில் எதுவுமே கிடையாது. எதுவும் இல்லை என்று சொல்வதை விட ஒரு கைப்பிடி அளவும் மாவும் அந்த எண்ணெய் பாத்திரத்தில் அடியிலே கொஞ்சோண்டு எண்ணெயும் தான் இருக்கிறது. அது எனக்கும் என் மகனுக்கும் இந்த ஒரு வேளை உணவுக்கு கூட அது பத்தாது. அதைத்தான் நாங்கள் தயாரிப்பதற்காக இந்த விறகு பொறுக்க வந்தேன். அதை உண்டு விட்டு நாங்கள் அடுத்த வேளை உணவில்லாமல் நாங்கள் சாகத்தான் வேண்டும். அப்போது அவர் கூறுவார், பரவாயில்லை அம்மா, நீ போய் நீ சொன்னபடியே எனக்கு ஒரு ரொட்டியை சுட்டு கொண்டு வந்து கொடு. அதன் பின்னால் நீ கடவுளுடைய மாட்சியை காண்பார். இந்த பெண்மணி அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்புகிறாள். அது இறை மனிதன், கடவுள் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். அப்படியானால் இந்த இறைவன் என்னை வழிநடத்துவார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை, தான் வறுமையில் இருந்தாலும், தனக்கே போதாத நிலையில் இருந்தாலும், தானும் தன் மகனும் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தாலும், அடுத்த வேளை உணவிற்கு ஒன்றுமில்லாத வேளையிலே இவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அவருக்கு முதல் ரொட்டியை சுட்டு கொடுக்கின்ற வேளையிலே அவள் எடுக்க அந்த பாத்திரத்தில் இருந்த மாவும் குறையவில்லை, அந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இறைவன் மீது யார் நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை செய்கின்றார்களோ இறைவன் அவர்களை முழுமையாக ஆசீர்வதிக்கிறார். அவரிடம் அரைகுறை விசுவாசம் இல்லை, முழுமையான விசுவாசம் இருந்தது. இவர் சொல்வதிலே ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது என்று சொல்லி நம்பி கடவுள் மீது நம்பிக்கை மீது அந்த காரியத்தை செய்தால் அதன் விளைவாக அவளுக்கு அள்ள குறையாத அமுத சுரவி போல வந்ததை பார்க்கிறோம். எத்தனை நாட்கள் வந்தது? ஒரு நாளா, 2 நாளா, 1 மாதமா, 2 மாதமா? அந்த பஞ்சம் தீருகின்ற வரையிலும் அந்த விதவை தாய்க்கும் அவருடைய மகனுக்கும் அந்த மாவும் குறையாமல், எண்ணெயும் குறையாமல், பஞ்சம் முழுவதுமாக உணவு கிடைக்க செய்தார் அன்பு கடவுள். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த பெண் எந்த அளவுக்கு கடவுளை முழுமையாக நம்பினாள், ஒரு புறவினத்து பெண், அந்த கடவுளுடைய மனிதனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து செயலில் ஈடுபட்டாளோ அதே போல நாமும் அந்த கடவுள் மீது நம்பிக்கை வைத்து செயலில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு செய்தியினை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இறைவன் அவரின் அந்த பகிர்வுக்கு தன்னிடம் விருப்பவற்றை தனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை அவர் கொடுப்போம் என்ற ஒரு மனநிலையில் அந்த வார்த்தையை நம்பி சென்றாரே, அந்த பகிர்வுக்கு கடவுள் கொடுத்த பரிசுதான் இந்த குறையாத மாவும் குறையாத எண்ணெய். இந்த 2வது வாசகமானது எபிரேயர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேயர் நூலில் ஆசிரியர் பலரும் பவுலடியார் என்று கூறுகின்றார்கள். அவர் கூறுகின்றார், யூத மதத்தில் இருந்து கிறிஸ்தவத்தை தழுவிய யூதர்கள் யூத மதத்தில் அவர்களுக்கு கிடைத்த சில சலுகைகள், இந்த பிரிஃபரன்ஸ் சொல்வார்களே, அது அவர்களுக்கு கிடைக்கவில்லையா? கோவில் அதிகாரிகள் இவர்களை அந்த ஆலயத்திற்குள் நுழையக்கூட அனுமதி கொடுக்கவில்லை. காரணம், அவர்கள் யூத மதத்தை விட்டுவிட்டு
புது வழியானது கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதால் நீங்கள் உள்ளுக்குள்ளே வரக்கூடாது என்று எருசலேம் ஆலயத்திற்குள் கூட அவர்களை அனுமதிக்கவில்லை. அவர்கள் மனம் உடைந்தவர்களாய் ஏதும் தவறு செய்து விட்டோமோ என்று மனம் பதைத்தவர்களாய் அவர்கள் குன்றி போயிருந்த வேளையிலே அவர்களை தேற்றுவதற்காக, அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு தைரியம் கொடுப்பதற்காக பவுலடியார் கூறுகின்றார், உயிர்த்த இயேசு வெறும் ஆலயத்தில் இருப்பது கிடையாது, அவர் மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன ஒரு உண்மை பார்த்தீர்களா? உயிர்த்த இயேசு கட்டப்பட்ட கட்டடத்தில் மட்டும் வாழ்வது கிடையாது, மாறாக மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாம் சொல்லுவோம், நம்முடைய மறைக்கல்வியை படிக்கின்ற பொழுது திருச்சபை என்பது வெறும் கற்களால் கட்டப்பட்ட கட்டடம் அல்ல, மாறாக அந்த திருச்சபையில இருக்கின்ற மக்கள் தான் ஆண்டவர் வாழும் ஆலயங்கள் என்று கூறுவார். எனவே அதே ஒரு உண்மையைத்தான் அந்த மக்களுக்கு அவர் எடுத்து கூறுகிறார். அந்த உயிர்த்த இயேசு வெறும் ஆலயத்தில் வாழ்வது கிடையாது, அவர் மக்கள் மத்தியிலே வாழுகின்றார். அதை உறுதிப்படுத்துவதற்காக இயேசு சிறந்தவர் என்பதை கூறுவதற்காக அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை பாருங்கள். யூத குருக்கள் தங்கள் ஆலயத்தில் பலி ஒப்புக் கொடுக்க சென்ற பொழுது விலங்குகளின் இரத்தத்தை தங்களோடு எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்குள் போவார்கள் பலி ஒப்புக் கொடுப்பதற்காக. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக்கி தன் ரத்தம் சிந்தி நம் அனைவரையும் அவர் வென்றிருக்கிறார். விலங்குகளின் இரத்தத்தால் அல்ல, தன்னுடைய இரத்தத்தால் நம்மை மீட்பதற்காக, நாம் பாவிகளாக இருந்த பொழுது அவர் தன் உயிரை கொடுத்து தியாகமாக்கி மீட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியினைத்தான் சோர்ந்து போய் கிடந்த புதிதாக கிறிஸ்தவத்தை தழுவிய அந்த யூத மக்களுக்கு அவர் ஆதரவு செய்தியாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவரை போல நாமும் யாரையும் ஒதுக்காமல், யாரையும் வெறுக்காமல் அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பிறருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு படிப்பினையைத்தான், இயேசுவை போல நாமும் வாழ வேண்டும் என்ற ஒரு படிப்பினையைத்தான் அது நமக்கு கொடுக்கின்றது. நற்செய்தியின் பின்னணிக்கு நாம் வருகின்ற பொழுது மார்க் நற்செய்தியாளர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைய வாசகம் வரையிலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக தங்களை கருதி கொண்டவர்கள் செய்த செயல்களை கடுமையாக சாடுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் கடவுளின் விருப்பத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு செயல்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் கண்டிக்கின்றார். அவர் யாரையும் விட்டு வைக்கவில்லை. அவர் மறைநூல் அறிஞராக இருக்கலாம், அவர் பரிசேயராக இருக்கலாம், அவர் சதுசேயராக இருக்கலாம், அல்லது மறைநூல் அறிஞராக இருக்கலாம், அல்லது ஏரோதியர்களாக இருக்கலாம். இப்படி யாராக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறுகளை சுட்டி காட்டி அவர்களை கண்டிக்கின்ற கடவுளாக இங்கே இருக்கின்றார். பகைவனுக்கு பகைவன் எனக்கு நண்பன் என்பதை போல இயேசு யாரையெல்லாம் சாடினாரோ அவர்கள் எல்லாம் ஒன்று கூடுகின்றார்கள், அவர்கள் ஒன்று சேருகின்றார்கள். எதற்காக? தங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டு நேரிய வழியில் வாழ்வதற்காகவா? நிச்சயமாக இல்லை அன்பிற்குரியவர்களே. மாறாக இவனை எப்படி ஒழிக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில் அவன் தலையிட்டு எங்கள் வாழ்க்கையை அழிக்க பார்க்கிறானே, எனவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவனை அழித்து விட வேண்டும் என்பதிலே அவர்கள் குறியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே. எனவேதான் நட்சத்திரத்தை பார்க்கிறோம். இயேசு கூறுகின்றார், மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாக இருங்கள், மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாக இருங்கள் என்று இன்றைய வாசகத்திலே அவருடைய தவறான செயல்பாடுகளை சுட்டி காட்டி நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அன்று வாழ்ந்த மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் செய்த தவறான காரியங்கள் என்ன? முதலாவது, மக்கள் மத்தியில் தங்களை எப்போதும் உயர்ந்தவர்களாகவே கருதி கொண்டு மற்ற மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். சாலையில் போனாலும் சரி, ஆலயத்தில் இருந்தாலும் சரி, தொழுகை கூடத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் எங்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதை அவர்கள் கட்டாயமாக்கி கொண்டார்கள். படித்தவர்களை பார்த்து மற்றவர்கள் வணக்கம் செல்வது ஒரு இயல்பான காரியம் நம்முடைய சமுதாயத்தில் உண்டு. இந்த வணக்கத்தை பெற்ற அவர்கள் தங்களுடைய உரிமை சொத்து போல அவர்கள் கருதி கொண்டு அவர்களை கட்டாயமாக எங்களை வணங்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். எனவேதான்
மக்கள் தங்களை வணங்க வேண்டும், தங்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்க தொடங்கிவிட்டார்கள். எனவே அவர் கூறுகின்றார், அவர்களை குறித்து கவனமாக இருங்கள். இரண்டாவது, ஏதாவது நிகழ்வுகளுக்கு போனால் முதன்மையான இருக்கையை தேடி அலைகின்ற மக்களைப் போல் அவர்களும் இருந்தார்கள். நம்மிலும் பார்க்கலாம், எங்கே முதன்மையான இடம் கிடைக்கும், எங்கே என் முகம் தெரியும் என்று பார்க்கின்ற மக்களாகவே பலர் இருக்கின்றோம். அவர்களைப் போலவே இவர்களும் ஒரு முக்கியமான நிகழ்வுகளுக்கு போகின்ற பொழுது முதன்மையான இருக்கைகளை விரும்புகின்ற மக்களாக இருக்கின்றார்கள். சேவை செய்வதற்கு பதிலாக முதலிடத்தை மட்டும் பிடித்துக் கொண்டு சுகத்தை அனுபவிக்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள். அவர்களை குறித்து கவனமாக இருங்கள். மூன்றாவதாக அவர் கூறுகின்றார், கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்ளுகின்றார்கள். என்ன ஒரு கேவலமான ஒரு எண்ணம்! அவர்களுக்கு கேட்க ஆள் இல்லை, ஆண் துணை இல்லை என்பதற்காக அவர்களை வாட்டி வதைத்து அவர்கள் மேல் குற்றம் சுமத்தி இல்லாதது கொள்ளாதது சொல்லி அவர்கள் வீட்டை பிடுங்கிக் கொள்ளுகின்ற ஒரு மோசமான மக்களாகவும் அவர்கள் இருப்பதை பார்த்த கடவுள் அவர்களை குறித்து கவனமாக என்று கூறுகின்றார். நான்காவதாக அவர் கூறுகின்றார், அவர்கள் அதிக நேரம் ஜெபிப்பதை போல நடிக்கின்றார்கள். ஜபத்தில் கூட நடிப்பு. அன்றும் சரி இன்றும் சரி மக்கள் நடிப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையாக வாழ்வதை விட்டுவிட்டு தான் பெரிய பக்திமான் போல அல்லது அதிகமாக நேரத்தில் செலவிடுவதை போல சிலர் நடிப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலும் அந்த தலைமை குருக்கள் அதிக நேரம் ஜெபிப்பதை போல நடிப்பதாக இயேசு உணர்ந்து அவர்களை குறித்து கவனமாக இருங்கள் என்று கூறுகின்றார். இவர்கள் ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளானவர்கள். காரணம், இவர்கள் பேராசையிலே ஊறி போய் கிடந்தவர்கள். எனவேதான் இவ்வளவு குற்றங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறுக்கு வழியில், தவறான வழியில் எவ்வளவு சேர்க்கலாம், தான் எவ்வளவு சேர்க்க முடியும், தன் குடும்பத்தை எப்படி வழிநடத்த முடியும் என்று ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்த்தார்களே தவிர சுற்றி வாழ்கின்ற மக்களை பற்றி ஒரு துளியும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. எனவேதான் ஆண்டவர் அவர்களை குறித்து கவனமாக இருக்கிறார் என்று கூறுகின்றார். இது இந்த விதவை பெண்ணின் நிகழ்வுக்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு ஆலயத்திலே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், அல்லது வருகின்ற போகின்ற மக்களுடைய மனநிலையை பார்த்துக் கொண்டிருக்கின்றார், படித்துக் கொண்டிருக்கின்றார். அங்கே வருகின்ற மக்கள் பல பணக்காரர்கள் கட்டுக்கட்டாய் அந்த பணங்களை காணிக்கை பெட்டிகள் போடுவதை அவர் பார்க்கிறார். இந்த பணங்கள் ஒருவேளை உழைத்து சேர்க்கப்பட்ட பணமா அல்லது கொள்ளையடிக்கப்பட்ட பணமா நமக்கு தெரியாது. என்றும் கூட சொல்லுவார்கள், நமது நாட்டில் கூட பல கோவில்கள், பணக்கார கோவில்கள், ஏராளமான தங்க நகைகள் வருவது அதை உருக்குவதா வைத்திருப்பதா என்ற கேள்விகள் போய்கொண்டிருக்கிறது. அது எல்லா மதங்களிலுமே ஒரு சில கோயில்கள் இது போன்று இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு வருகின்ற அந்த கோவில்களுக்கு வருகின்ற மக்கள் ஏராளமான பணங்களை போடுவதையும் நாம் பார்க்கிறோம். ஆலய பராமரிப்புக்கு பணம் தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பணம் முழுவதையுமாக ஆலயத்தில் கொடுப்பதற்கு பதிலாக அந்த பணத்தை வைத்து ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தால் கூட ஒரு நல்ல காரியமாக அது மாறிவிடும். அன்பிற்குரியவர்களே, அதை பலரும் செய்வது கிடையாது. எனவேதான் மக்கள் கட்டுக்கட்டாய் போட்டது கூட கடவுள் கண்களில் படவில்லை. ஆனால் அங்கே ஒரு விதவை பெண் தன்னிடமிருந்து அந்த காசுகள், 2 செப்பு காசுகளையும் அந்த உண்டியல் பெட்டிகளை போடுகின்ற பொழுது கிணிங் என்ற ஒரு சவுண்ட் வருவதை பார்த்தவுடன் திரும்பி பார்த்து சொல்லுகிறார், இங்கு எத்தனையோ பேர் ஏராளமாக பணம் கட்டுக்கட்டாக போட்டிருந்தாலும் அவர்களை எல்லாம் விட இந்த விதவை பெண்ணை அதிகமாக போட்டிருக்கிறாள் என்ற ஒரு செய்தியை அவர் கொடுக்கிறார். அன்பிற்குரிய சகோதரனே, சகோதரியே, இயேசு அங்கு இருக்கின்ற இந்த இருவிதமான மனநிலை கொண்டவர்களை அவர் பிரித்து பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். வேலைக்கு, அதாவது தேவைக்கு அதிகமாக இருப்பதிலிருந்து கொடுப்பது ஒரு ரகம். தன்னிடம் கோடிக்கணக்காக இருக்கிறது, லட்சக்கணக்காக இருக்கிறது, ஆயிரக்கணக்காக இருக்கிறது. அதிலிருந்து ஆலயத்திற்கென்று, ஆலய பராமரிப்பிற்கென்றோ அல்லது ஆலய செலவுகளுக்கென்றோ பணம் கொடுப்பது தவறு கிடையாது. அது இருப்பதில் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது ஒருபுறம், இருப்பது அனைத்தையுமே கொடுத்து விட்டு அடுத்த வேளை சோறுக்கு கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து வாழுகின்ற மக்கள் வேறுபுறம். இங்கே வருகின்ற இந்த விதவை தாய் அந்த 2வது ரகத்தை சார்ந்தவர். நான் பங்கிலே பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது, நான் பணியாற்றிய பங்கு கோவிலானது இடிந்து விடக்கூடிய நிலையில் இருந்த பொழுது
அந்த ஆலயத்தை பழுது பார்ப்பதற்கு எத்தனையோ நம்பிக்கையோடு இறை நம்பிக்கை வைத்திருந்தாலும் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து நான் பணம் திரட்ட சேகரித்த பொழுது நான் எதிர்பார்த்த மக்களிடமிருந்து அதிகமாக எனக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் கொடுத்தார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஏழை எளியவர்கள் தான் தங்களால் இயன்ற அளவுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு விதவை தாய் அல்லது வயதான ஒரு தாய் இந்த ஆலயத்திற்கு அந்த பராமரிப்பிற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன் காதில் இருந்த ஒரு சிறிய தோட்டையும் அடகு வைத்து விட்டு நேரே கோவிலுக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்து விட்டு போனதை நான் இன்று நினைத்து பார்க்கின்ற பொழுது என் மனம் புல்லரிக்கின்றது. எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை கடவுள் மீது, இந்த கடவுள் காரியத்திற்காக நானும் பங்களிக்க வேண்டும் என்ற மனம் உவந்து கொடுக்கின்ற மக்கள் எத்தனை பேர்! இதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கின்றார். பிரியமான சகோதரனே, சகோதரி, ஏழை எளியவர்கள் தங்கள் வறுமைக்கும் மத்தியிலும் ஆலய வளர்ச்சிக்கு உதவுகின்றார்களே, அந்த மனநிலையைத்தான் அந்த விதவை தாயின் மனதில் பார்க்கின்றார். இதனால் வசதியுள்ளவர்களை நான் தவறாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் தவறு செய்தவர்கள் சொல்லவும் கிடையாது. அதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். அவர்களின் மனநிலையை இவர்களின் மனநிலையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இருப்பதிலிருந்து கொடுப்பதை விட தனக்கு இருக்கின்ற எல்லாவற்றையுமே கொடுப்பது என்பது தியாகத்தின் உச்சகட்டம், தன்னையே இழக்கின்ற ஒரு நிலை என்ற ஒரு செய்தியைத்தான் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன். எனவே அன்புக்குரியவர்களே, ஏழைகள் தங்கள் நம்பிக்கை முழுவதையும் இறைவன் மேல் வைத்துவிட்டு அவர் வழிநடத்துவார், பராமரிப்பார், பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வதைப் போல நாமும் அதே நம்பிக்கையை கடவுள் மீது வைக்க வேண்டும். நம் மத்தியில் இருக்கின்ற ஏழை எளியவர்களை, குறிப்பாக விதவைகளையும் நாம் கவனத்தில் கொண்டு நம்மால் எந்த அளவுக்கு அவர்கள் உதவிகள் செய்ய முடியுமோ அவர்களுக்கு உதவிகள் செய்து அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, அந்த மகிழ்ச்சி ஒளியை அவர் கண்களிலும் முகத்திலும் காணக்கூடிய விதமாக அவர்களுக்கு உதவிகள் செய்கின்ற பொழுது இறைவன் நம்மையும் வழி நடத்துவார். அன்று எலியாவை அனுப்பி சாரிபாத் விதவை பெண்ணுக்கு உதவி செய்ததைப் போல எங்கிருக்கிற ஒவ்வொருவரையும், கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கூட இறைவன் அனுப்புகின்றார். உன் பகுதியில் இருக்கின்ற ஒரு சில ஏழை எளியவர்களுக்காவது உன்னிடம் விருப்பத்தில் சிறியவற்றையாவது கொடுத்து அவர்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை கொண்டு வர மாட்டாயா என்று கூறுகின்றார். அப்பேற்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இருப்பவற்றையெல்லாம் கொடுத்தது விதவை தாயை போல நாமும் நம்மிடம் இருக்கின்ற அனைத்தையும் கடவுள் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்மையே சரணடைய செய்வோம். இறைவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். நீங்களும் நல்ல பண்புகளை வளர்த்துக் கொண்டு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழுங்கள். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நாளாகட்டும். May God bless you. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.